கலைராஜன், ஆளும் கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இல்லையா நாடாளுமன்றத்தை நடத்த வைக்கணும் அப்படிங்கிறதுல? எதிர்கட்சி எம்பிகள் அல்லது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா வந்து அத்துமீறி நடந்து கொள்கிறது ஆளும் அரசு. இதுவரைக்கும் வரலாற்றிலே இந்த அளவிற்கு நடந்ததில்லை. நடத்த விடக்கூடாது என்றே நடத்துகிறார்கள், எதிர்கட்சிகள் பேசவே கூடாதுன்னு இருக்கிறாங்க அப்படின்றார். வரேன், நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு. கலைராஜன் சொன்னீங்களே, என்னதான் தங்க வரதராஜனுக்கு மாத்தி சொல்லிட்டேன். தங்க வரதராஜன் என்ன நேம் இருந்ததுல மிஸ்ஸிங், சாரி. அதாவது எங்களை பொறுத்தளவு ஜனநாயகத்தினுடைய மரபை நாங்க பின்பற்றோம். இன்னைக்கு தொடர்ந்து 3வது முறையாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அரியணை இருக்க வேண்டும் என்று தேசிய அளவில் அரியணை இருக்க வேண்டும், தேசத்தை மேலும் மேலும் முன்னேற்ற வேண்டும், பாமர மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கலாம், அனைத்து ஒரு மக்களும் இருக்கலாம், இந்த நாட்டை முன்னேற்றம் என்பதற்காக எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தையே நடத்தாம நம்ம எப்படி தேசத்தை முன்னேற்ற போறோம்? அதாவது நாடாளுமன்ற நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தை யார் முடக்கிறா, எதுக்காக முடக்கிறாங்கிறத நீங்க இவர்கிட்ட கூட கேட்டீங்க, சகோதரர் காங்கிரஸ் நண்பர்கிட்ட கூட. நாங்க சொல்றேங்க, உங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தான் சொல்றோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்க சொல்றது எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று இப்போ நாங்க சொல்றோம். ஆனா உங்கள் நோக்கம் என்று சொல்றோம், அதிகாரம் என்பது மக்கள் கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கு. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக 2 முறை ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சி கொடுக்கல, 3ஆவது முறை கொடுக்குறீங்க, அதை நீங்க சரியா செயல்பட மாட்டீங்க கவலை. அப்ப ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வேணும் சொன்னா உங்களுக்கு நோக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வரலாறு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி 2017 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு கூட்டத்தொடரையும் முடக்க வேண்டும். அதாவது ஒரு காரணம், உதாரணமா பெகாசஸ், அதாவது எடுப்பாங்க, என் செல்போனை ஒட்டு கேட்கிறாங்கன்னு கேட்பாரு, விவாதிக்க விட மாட்டார். ஆனா அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சிடும், அதன் பிறகு அந்த இஷ்யூ போயிடும். அதே போல ஹிண்டன்பர்க் ஆகலாம், ஒவ்வொரு கூட்டம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விசில் ப்ளோயர்ஸா இத மக்கள் மத்தியிலையும் நாடாளுமன்றத்திலையும் விவாதங்களாவும் குரலாவும் எழுப்புறதுனாலதான் இதெல்லாம் வழக்குகளா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது. பெகாசஸ் வழக்கு அப்படிதான் வந்தது. இப்ப ஹிண்டன்பர்க்கும் இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றம் வரை அது பேசுபொருளா இருக்கிறதுக்கும் அங்க இதற்கான நடவடிக்கைகள் உத்தரவுகள் வந்திருக்கிறதுக்கும் காரணம் நாங்கள் எழுப்பக்கூடிய இந்த எதிர்கட்சிக்கான குரல் தான் அப்படின்றாங்க. அது எதிர்கட்சிகள் ஜனநாயகத்துல முக்கியம் இல்லையா? அவங்களுடைய குரலை நீங்க கன்சிடர் பண்ணலாம்ல. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கேட்கறாங்க, அதுல உங்களை தாண்டி அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தானே அதோடைய நோக்கம். அதாவது சகோதரி சுகிதா, இவங்களை ஜேபிசி என்று சொன்னா ஒரு வழி கிடையாது. ஆளுங்கட்சி ஆக்கப்பூர்வமா, அதாவது ஏபிசி வேணும்னு இப்ப இல்ல, எல்லாத்துக்கும் கேட்கறாங்க பாருங்க. அதான் ஒண்ணு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, பெகாசஸ்லங்க இவங்க சாதித்தது என்ன? நீதிமன்றம் போனீங்கல்ல, நீதிமன்றத்துல உங்களுக்கு என்ன கேட்டுச்சு? நீதிமன்ற குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, நீதிமன்றம் மொபைல கொண்டு உங்களுடைய ஆதாரத்தை கட்டணம் கொடுத்தீங்களா? கிடையாது. அதுதான் இது குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர முடக்கணுமே தவிர இவங்களுக்கு தீர்வு வரல பிரச்சனை. அதான் பாரதிய ஜனதா சொல்லுது. அதே போல ரஃபேல் விவகாரத்தில் அதே மாதிரிதான். நீதிமன்றத்தில் போய் என்ன வாங்கினீங்க? நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, பாராளுமன்றத்தை முடக்கினீங்க, நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல, உங்களுக்கு தீர்ப்பு என்ன? அதுதாங்க நான் என்ன சொல்றேன் சகோதரி. இப்ப இவருக்கு இப்ப அதான் அதனால கூட்டணி கட்சிகளை விரும்பலங்க. அதாவது இதை பாருங்க, உங்களுக்கு 999 கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமா வாதிங்கன்னு சொன்னோம்னா, இப்ப நான் கேட்கறேங்க, நாங்க சொல்றேங்க, இப்ப நீங்க அந்நிய நாடு சதியோட தாங்க செயல்படுறீங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. நீங்க கேட்டா நீங்க ஆளுங்கட்சி பார்த்துட்டுல சும்மா இருக்க முடியாது. இல்ல சார், அதாவது அமெரிக்காவோட காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்பு இருக்குதா? அமெரிக்காவோட காங்கிரஸ் கட்சிக்கும் அமெரிக்காவுடன் நீங்க சொல்ற அமெரிக்காங்கிறத அரசுன்னு எடுத்துக்கணுமா சார்? நான் அப்பதான் அந்த கேள்வியை கட்டமைக்க முடியும். அதாவது சுகிதா நான் சொல்லிடுறேன், நீங்க இன்றைக்கு இல்ல எனக்கு நான் கேள்வி கேட்கல. நீங்க அமெரிக்காங்கிறது அரசை குறிக்குதான்னு கேக்குறேன். இல்ல நீங்க நான் முழுமையா சொல்லிடுறேன், உங்க கேள்விக்கு விடை வந்துடும். பாருங்க, நீங்க மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணீங்க, பாஜக விமர்சனம். நாங்க இப்பதான் நீங்க மோடி அரசாங்கத்தை விமர்சனம், மோடி அரசாங்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக மத்திய அரசாங்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி தன்னுடைய ஆட்சியர் கிடைக்கலங்கிறதுக்காக நாங்க அதுதாங்க சொல்றோம். நீங்க அந்நிய சக்திகள், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தொழில் ஜார்ஜ் சோரஸ் நோக்கம் என்ன? நீங்க அந்நிய சக்திகள்னு குறிப்பிடுறீங்க. அந்நிய சக்திகளாக ஒரு கால் இருக்கும் பட்சத்துல அவங்க அமெரிக்காவுக்கும் அந்நிய சக்தியா தான் இருக்கணும்,
இந்தியாவுக்கும் அந்நிய சக்தியாக தான் இருக்கணும். எப்படி அமெரிக்க நீதிமன்றத்தில் அது பேசுபொருளாகலை, அது இங்கே இந்தியாவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது பாஜகவுடைய உறுப்பினர் அகில இந்திய கட்சியுடைய தலைவர் நட்டா தொடர்ந்து பேசுகிறார். அது குறித்து நாடாளுமன்றத்தில் அது அனைத்தும் அவை குறிப்பில் ஏறுகிறது. ஆனால் இது குறித்து நம்ம கருத்து சொல்வதற்காக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போதும் அவர்களுக்கான நேரத்தை கேட்ட போதும் கொடுக்கல. திருச்சி சிவா என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்க மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடா குறுக்கீடு செய்து நேரம் கேட்டா அவருக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுடைய பேசவே முடியல, நாடாளுமன்றம் என்பது எதிர்க்கட்சியும் பேசுறது தானேங்கிறார். அதான் தவறான குற்றச்சாட்டு. நீங்க பல பேர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா கொடுத்த டயத்தை தாண்டி பேசுறது இல்ல அன்பார்லிமெண்டரா பேசுறது. அதை எந்த ஒரு அவைத்தலைவரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு என்ன கேட்டீங்க நீங்க, எனக்கு நீங்க குறுக்கிட கூடாது என்னுடைய பதில் சொல்றப்பங்கிறது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். அதன் பத்தி உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்க சகோதரி. இன்னைக்கு ஆசிய பசிபிக்கினுடைய ஜனநாயக தலைவர்களுடைய மன்றத்தினுடைய துணைத் தலைவர் யார்? சோனியா காந்தி. அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் சோனியா காந்தி. அந்த அமைப்பு இந்த நாட்டுக்கு எதிரான அமைப்பு குற்றம் சாட்டுறோம். பாகிஸ்தானுக்கு ஆதரவான அமைப்புன்னு சொல்றோம். இப்ப அதே போல இந்த அமைப்புல ஜார்ஜ் சோரோஸுக்கு வேண்டப்பட்ட அமைப்பு நாங்க பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுறோம். நீங்க அதே போல ஓபன் சொசைட்டி யார் சொல்லி சரியான கேள்வி கேட்டி காங்கிரஸ் முன்பற்ற சலீம் செட்டி யார் சார்? காங்கிரஸ் முன்பற்ற கேட்கிற சலீம் செட்டி யார்? அந்த சலீம் செட்டி ஓபன் சொசைட்டியுடைய தொண்டு நிறுவனத்தினுடைய இது அவர் யாருக்கு நிதி பெற்றிருக்காங்க? ஜார்ஜ் சோரோஸ். சார் இதெல்லாம் இங்க ஓபன் ஃபோரம்ல சொல்றீங்களே, ஏன் நீதிமன்றத்துல கூட்டிட்டு போய் காங்கிரஸ் கட்சிக்கு இது வரைக்கும் நீங்க ஒரு தடவை கூட ஒரு கன்விக்ஷன் கூட வாங்கி கொடுக்கலையே? ஏன் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்னாடி பேசுறீங்க ஊழல் கட்சின்னு பேசுறீங்க, செஷன் கூடுறதுக்கு முன்னாடி பேசுறீங்க, ஆனா அவங்க உண்மையா ஊழல் செஞ்சிருக்காங்கன்னா தண்டிக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் சார் இருக்கீங்க. ஆனா நீங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அமளியில ஈடுபடுறீங்க, கையில நீங்க தான் வச்சிருக்கிறீங்க ஆயுதத்தை, நீங்க தான் சட்டம் ஒழுங்க பாதுகாக்க போறீங்க. அப்புறம் ஏன் நீங்க போராட்டம் பண்றீங்க, அமளியில ஈடுபடுறீங்க நாடாளுமன்றத்துல? இல்லங்க, நீங்க எந்த நோக்கத்துக்காக பண்றீங்க? நாட்டு மக்களுக்காக நீங்க இல்ல, இந்த தேசத்துக்கு விரோதமா இருக்கிறப்ப நாங்கள் அமளியில் ஈடுபடுத்த நாட்டு மக்கள் உண்மையை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இல்லையா? நடவடிக்கை எடுக்காம அமளியில ஈடுபட்டா போதுமா சார்? நீங்க அதாவது நீங்க கேட்ட பாரத் ஜோடோ யாத்திரை பங்கு பெற்றா இல்லையா? யாரு காங்கிரஸ் ஒண்ணு இல்ல. இது இப்ப பாராளுமன்றத்தை ஒரு விளக்கம் கொடுக்க பத்திரிகை சந்திப்புல இந்த அமித் பாலவை விளக்கம் கொடுத்தாங்கல்ல செய்தி தொடர்பாளர், அது போல செய்தி தொடர்பாளர் விளக்கம் கொடுக்க வைங்க. நான் என்ன சொல்றேங்க தான் பார்த்தேன். நீங்க அதே நான் இன்னைக்கு சொல்றேன், அதானி விவகாரத்துக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதானி என்பது 1985 இவரு காலத்துல வந்தவர்கள். யார் அதானி என்பது எப்படி உருவாக்கப்பட்ட வரலாறு திருப்பி பேசணும், நிறைய பேச முடியும். நீங்க 2008 2010 உங்க ஆட்சியில இந்திய விவசாயத்துல விட்டு டெண்டர் எடுத்தது யாரா எடுத்தது உங்க ஆட்சியில, 2010-11 ஆஸ்திரேலியா எடுத்தது உங்க ஆட்சியில. அது மாதிரி இன்னைக்கு ஆளுகிட்ட வேணா பட்டியல் எந்தெந்த மாநிலத்தை ராஜஸ்தானா இருக்கலாம், சத்தீஸ்கரா இருக்கலாம், அப்ப பல மாநிலங்களை உங்க முதலீடு பண்ணிருக்க மாநிலத்துல சார். அது பிரச்சனை இல்லைங்க இவர்களுக்கு சார். இவ்வளவு சொல்றீங்க, அவ கிட்டத்தட்ட கையில உங்க கையில டாக்குமெண்டே இருக்கு போல, ஆதார டாக்குமெண்ட். அப்படி ஆதார டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அவங்கள விசாரணைக்காவது கூப்பிடலாமே சார். எதுக்கு சார் பார்லிமெண்ட்ல போய் நீங்க அமளியில ஈடுபடுறீங்க? இல்லங்க, நாட்டு மக்கள் சிந்திக்கட்டும்ல. நாட்டு மக்கள் சார் நீங்க விசாரணை நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலே நாட்டு மக்கள் சிந்திப்பாங்க. இல்லனா நீங்களும் ஊழலுக்கு துணை, ஊழலை எதிர்த்து ஆட்சி அமைத்த 2014 நீங்களே ஊழலுக்கு துணை போறது ஆயிடாதா? இப்படி வெளியில மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இல்ல உண்மையாக இந்த அந்நிய சக்தியோட தொடர்பை நாங்க நிச்சயமாக அதை தீவிரமா விசாரிக்கணுங்க. இந்த மத்திய அரசாங்கம் இருக்கு, தவறு செய்ய கொள்ள மாட்டோம். அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க இறங்கி இருக்கிறோம். ஒண்ணு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே அதாவது மாநிலங்களவையில நடந்து கொள்கிற விதம் குறித்து நம்மளுடைய குடியரசு துணை தலைவருடைய நடவடிக்கையில முதல் முறையா இப்படி இத்தனை ஆண்டு காலத்துல யாருமே நடக்கல. கவர்மெண்டுடைய அதாவது அரசுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுகிறார் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதாவதுங்க அவருடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு 70 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக இந்த துணைத் தலைவர் ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் மீது ஒரு இன்னைக்கு இதே கொடுத்திருக்கிறாங்க, நேற்று தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. உண்மையாக அவர்கள் நீ வாங்க, நீங்க வேணா இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க, பாத்துக்கலாம் எங்களுக்கு என்ன பலம் இருக்கு. அது நோக்கம் எங்கள் நோக்கம். இவர்களுக்கு உண்மையான இத்தனை ஆண்டுகள்ல ஒரு குடியரசு துணைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த வரலாறு இருக்கா சார்?
அதான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கலன்னு சொன்னா இவர் என்ன வேணா செய்வாங்க. நான் என்ன கேட்கிறேன், துணைத்தலைவர் மீது நம்பிக்கை கொண்டு வரணும்ல, வெற்றி பெறணும்ல. இப்ப நோக்கம் என்ன, 14 நாள் முன்னாடி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாதான் அது உண்டு. நீங்க நேற்று கொடுத்தீங்க, 20 தேதி கூட்டத்தொடர் முடியுது. அதாவதுங்க உங்களுக்கு வேண்டியது வந்து இந்த நாட்டை ஒரு கலங்கப்படுத்த ஏற்படுத்த வேண்டும். இந்த என்னுடைய பாராளுமன்றமாக இருக்கலாம், மாநிலங்களா இருக்கலாம், மக்களவையா இருக்கலாம், இந்த அந்நிய சக்திகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த தேசத்தை சீரழிக்கும். கடந்த முறை இதுக்கு முன்னாடியாவது சொல்லலாம் சார், எப்போதும் அமெரிக்காவோட இந்திய அரசிற்கும் அமெரிக்க அரசுக்குமான உறவு நல்லிணக்கத்து அடிப்படையில தான் இருக்குது. இதுவும் இன்னும் சொல்ல போனா கடந்த முறையே தேர்தல் பரப்புரை செய்த ட்ரம்ப் தற்பொழுது அதிபராக இருக்கிறார். நீங்கள் நினைத்தால் உடனடியாக அமெரிக்க நீதிமன்றத்திலையும் அவர்களோட ஃபைட் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசிடம் சொல்லியும் அப்படி ஏதாவது நீங்கள் சொல்ற அந்த சோ கால்டு அந்நிய சக்திகள் இருந்திருந்தால் உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்நிய சக்திகள்னு மக்கள் கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா என்னது சார்? அதாவது சகோதரி, இத பாருங்க, ஒரு கீழ் நீதிமன்றத்துல வழக்க எதிர்கொள்ளும். நீங்க என்ன கேக்குறீங்க, அமெரிக்க அரசாங்கம் கேட்டா பாருங்க, ஒவ்வொரு நாடும் வந்து எல்லா நாட்டோட நட்புறவு வந்து வேணும்னு தான் நினைக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு நாடு வந்து உண்மையாக வளர வேண்டும், இன்னொரு நாடு விரும்பாது. இது வந்து யதார்த்தம் தானே. அப்படிங்கிறப்ப பல சதிவலைகள் உண்டு. அதை வந்து நீங்க வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச முடியாதுங்க. அது ராஜதந்திர ஒரு ரீதியாக தான் ஒரு அரசாங்கம் கையாள முடியும். அதைதான் அரசு வந்து அரசுடனோ அல்லது உங்கள் கட்சி சார்ந்தோ அல்லது அரசில் இருக்கக்கூடிய அமைச்சரவைகள் போய் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை இல்ல முக்கிய பிரமுகர்களை, தொழிலதிபர்களை, இல்லையா என்ஜிஓக்களை கூட வச்சுப்போமே, அங்க போய் சந்திக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகள் இரு நாடுகளுக்கு இடையேயான அயலுறவு கொள்கையில நாம அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒன்று தானே இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல அதாவது எதிர்க்கட்சி குறிப்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவர்கள் அந்த நாட்டுடைய யாராவது தொடர்பு படுத்தியிருந்தா, ஒருவேளை உண்மையாக அந்நிய சக்தி இருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதை விடுத்துட்டு அவங்க யாரை போய் சந்தித்தாலும் அந்நிய சக்தி அவங்களுக்கு வெளிநாட்டோட சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக சதி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் கையில வச்சிருந்தா நடவடிக்கை எடுக்கணும், ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நடவடிக்கை நிச்சயமாக இருக்குங்க. நீங்க நேஷனல் கார்டு வழக்குல இருக்கு இல்லையா, நீ பையில தான் இருக்கிற, இங்க பாரு இருக்கும். நாங்க வந்து அதாவது நாங்க ஒரு எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கணும். அதே போல நாங்க வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது நாங்க நினைக்கிறோம். ஆனா அதற்கு மாறாக இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை களங்கப்படுத்துறது, மத்திய அரசாங்கத்தை களங்கப்படுத்த நினைக்குது. நிச்சயமாக நடவடிக்கை. நான் கேட்கறேங்க, இன்னைக்கு நீ கேட்டீங்க அமெரிக்க அரசாங்கத்தை உண்மையாக நாங்க ஓசிச்சு ஆர்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேச முடியாது. இன்னைக்கு ஜார்ஜ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இன்னைக்கு அந்த புலனாய்வு பத்திரிகையான அமைப்பு கட்டுப்பாட்டில் இருக்குது. இது யாருக்கு எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது, எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது. நிச்சயமாக தகர்ப்போங்க. உண்மையாக நாங்க வந்து பிரிட்டன் கோர்ட்ல அவருக்கு அதானியுடைய வழக்கை பார்த்தோம் சார். நாடாளுமன்ற அவை குறிப்புல இருக்குது ஜார்ஜ் சோரஸ் என்பவர் நிதி கொடுத்தாருன்னு பாஜகவுடைய எம்பிக்கள் பேசினது அவை குறிப்புல இருக்கும்போது அது அவை குறிப்பை தாண்டி நாடாளுமன்ற மாண்பை தாண்டி இங்க வெளிப்படையா பேச முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா சார்? இல்ல நீங்க யாராருக்கு தொடர்புக்கு சொல்றீங்க இல்ல, நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும், ஒரு மாற்று கருத்து கிடையாது. நேரடியாக ஒரு அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் குறை சொல்ல முடியாது. ஒரு கட்சி சொல்லலாம், இந்த காங்கிரஸ் கட்சியோட மாதிரி பாஜக செய்தி தொடர்பா சொல்லலாம், ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. ஒரு நிலையை அடையிறப்பதான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில உண்மை ஒரு நாள் பூனைக்குட்டி வெளியில வருங்க. இன்னைக்கு சொல்றேங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து யார் வேணாலும் வரலாம், நீ மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கணுங்க. அதுதான் உண்மையான வெளியில கொண்டுட்டே வர மாட்டேங்கிறீங்கிறதான் சார் நான் இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்ப சார் எங்க கடையில காமிப்பீங்க பூனைக்குட்டிய? மேடம் அத சகோதரி சீதா வந்துட்டுதான் நாட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் மகாராஷ்டிரத்தை அடி கொடுக்குறாங்க, கர்நாடகா அடி கொடுக்குறாங்க. அதுதான் தீர்ப்பு. அதனால நிச்சயமாக வந்து பேசலாம். சட்ட ரீதியாக இவர்கள் இதனை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அதுக்காக மக்கள் தண்டனை மீறி நீதிமன்ற தண்டனை இவர் பெறுவார்கள். இந்த நாட்டுக்கு எதிராக செய்த காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு பதில் பண்ணி நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு சார்ஜஸ்ல சொல்லியிருக்காங்க மாநிலங்களே, காங்கிரஸ் ஆண்ட மாநிலம் எதிர்கட்சி ஆண்ட மாநிலம், அதை பத்தி சொல்லுங்க. சொல்லிருக்காங்க பிரிக்கல் நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்காங்களா, பத்திரிகைகள் கட்ட பதிவு பேருக்குல யார் ஆண்ட மாநிலம் அது? இன்னைக்கு டிஎம்கே சொன்ன குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்லியிருக்குது, சத்தீஸ்கர் சொல்லியிருக்குது. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் வந்து நீ பதில் சொல்லுவீங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரதராஜன் நீங்க முடிச்சிருங்க.
அதாவது இந்த இத்தனை கேள்வி கேட்டீங்க உங்க மேல இது பண்ணிருக்கான்னு சொல்லி அதான் எதை பண்ணாங்க 2008 2010 கொடுத்தது வந்து என்ன காரணம் கேட்டா சொல்ல மாட்டாரு. 2010 வந்து 11 ஆசிரியர் கொடுத்து என்ன காரணம் சொல்ல மாட்டாரு. ராஜஸ்தான்ல சார் நீங்க அதாவது ரொம்ப சிம்பிள் சார். ஒரு தனிநபர் சார்ந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. ஒரு தனிநபர் சார்ந்த குற்றச்சாட்டு, அவர் அதிபராக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம். ஆனால் அரசு செய்ய வேண்டியது ஒண்ணு அந்த தனிநபர் சார்ந்த விசாரணைக்கு வெளிப்படையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்காக நாடாளுமன்றத்தை முடக்கலாமான்னு ஒரு கேள்வி வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்கள் வாக்களித்து 3வது முறையாக உங்களை நம்பிக்கையோடு தேர்வு செய்து உங்களிடம் இதே அரசை ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்ப நாடாளுமன்றத்தை எப்படி நடத்தணும் என்பது உங்களுக்கு விட யாருக்கு அதிகமா தெரிஞ்சிரும்? அதாவது இன்னைக்கு நிறைய செட் பண்ணிக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்க நீதிமன்றத்துல வந்து ஏதாவது தடை கொண்டுச்சா மத்திய அரசாங்கம்? விசாரணை அவர் எது பண்ணலாம் அதானே அவரு அதை பார்த்து இவர் ஹிண்டன்பர்க் கொடுத்த அறிக்கையில வந்து என்ன இதா இருந்துச்சா வேற அவர் சட்டத்தை எது கொடுத்தா சொல்றாங்க. ஒரு நாள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு அதான் உங்க இந்தி கூட்டணியில உடையுது தெரியுமா? இந்தி கூட்டணியில உடையுது சார். நான் அதுக்குள்ள எல்லாம் போகல சார். அவங்க கூட்டணி உடையுது சேர்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். மோடி அதானி கூட்டணி பத்தி பேசலாம்.